Welcome to CiviCrux. Don't forget to subscribe and hit the bell icon for regular updates on engineering content. ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஏர் கண்டென்ட். ஏர் கண்டென்ட் போன வீடியோலயே பார்த்திருப்போம். அதோட சின்ன கிளிப் இந்த இதுலயும் பார்க்கலாம். ஏர் கண்டென்ட்னா என்னன்னா, ஒரு ஒரு சாலிட் பார்ட்டிகளுக்கும் இன்னொரு சாலிட் பார்ட்டிகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப்பை தான் வாய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த வாய்ட்ஸ்ல வந்து வாட்டர் ஃபில் ஆகலாம், ஏர் ஃபில் ஆகலாம், இல்லைன்னா வாய்ட்ஸே இல்லாம கூட இருக்கலாம். சோ ஏர் கண்டென்ட்னா என்னன்னா, இந்த வாய்ட்ஸ்ல எவ்வளவு இதுல ஏர் ஃபில் ஆயிருக்கு, இந்த வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ்ல எவ்வளவு வால்யூம் ஆஃப் ஏர் ஃபில் ஆயிருக்குன்னு பாக்குறது பேர் தான் ஏர் கண்டென்ட். இந்த டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன்னா இதே வாய்ட்ஸ்ல எவ்வளவு வாட்டர் ஃபில் ஆயிருக்கு, இந்த ஏ இருக்கிற இடத்துல VWன்னு வரும். அதுதான் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் SR. இப்ப இது ரெண்டுத்துக்கான ரிலேஷன் இருக்கப்ப AC பிளஸ் SR. AC இருக்கிற இடத்துல VE டிவைடட் பை VV, இன்னொன்னு VW டிவைடட் பை VV. சோ இது ரெண்டுத்தையும் கீழே டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால சேமா போட்டு மேல ஆட் பண்ணிக்கினா இந்த VA பிளஸ் VWக்கு பதிலா VV. இது எப்படி VV வந்துச்சு, நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். என்னன்னா வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஏர் பிளஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர்னு பார்த்திருக்கோமா, அதனால இங்க VV சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்ப AC பிளஸ் SR இஸ் ஈக்குவல் டு 1. இப்ப நமக்கு நார்மலா என்னன்னா ஏர் கண்டென்ட், டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் இது எல்லாத்துக்குமே வந்து லிமிட் இருக்கு. என்ன லிமிட்னா 0 to 100% குள்ளதான் இருக்கும். ஆனா எதுக்கு லிமிட் இல்ல அப்படின்னா, வாய்ட் ரேஷியோக்கும் இன்னொன்னு வந்து வாட்டர் கண்டென்ட், இது ரெண்டுத்துக்கும் தான் லிமிட் இல்ல. மோர் தேன் 100, மோர் தேன் 1 இருக்கலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ். பெர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ்னா என்னன்னா, இப்ப ஏர் கண்டென்ட்னா ஒரு குறிப்பிட்ட வாய்ட்ஸ்ல வாய்டோட வால்யூம்ல எவ்வளவு ஏர் ஃபில் ஆயிருக்குன்னு பார்த்தா அது ஏர் கண்டென்ட். அதே ஓவராலா மண்ணு, இப்ப இந்த இடத்துல சாயில் இருக்கு, ஒரு மீட்டர் கியூப் சாயில் வந்து நம்ம கொடுத்துட்டாங்க, அதுதான் அந்த ஓவரால் வால்யூம். அந்த 1 மீட்டர் கியூப் சாயில்ல மொத்தமா எவ்வளவு ஏர் ஃபில் ஆயிருக்கு, கீழே வந்து ஓவரால் வால்யூம் எடுத்தோம்னா அது பெர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸா போயிடும். அப்ப VA டிவைடட் பை V இன்டு 100%. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப், இன்னொரு ரிலேஷன், முக்கியமான ரிலேஷன் இருக்கு, மத்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் கேட்கக்கூடியது, அதுதான் இந்த ரிலேஷன். இதை நல்லா பாத்துக்கோங்க. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பெர்சன்டேஜ் ஏர் வாய்ட்ஸ் N அண்ட் AC. பெர்சன்டேஜ் ஏர் வாய்ட்ஸ்னா ஈட்டா A, இத வச்சு N AC வர மாதிரி நம்ம ரிலேஷனை மாத்தணும். அது அந்த ரிலேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப ஈட்டா A ஈக்குவல் டு VA டிவைடட் பை V. என்னன்னா என்ன, நார்மலா போரோசிட்டி. போரோசிட்டினா என்ன, இவ்வளவு வால்யூம்ல எவ்வளவு வாய்ட்ஸ் இருக்குன்னு பாக்குறது. அப்ப VV டிவைடட் பை V. அதே ஏசினா என்ன, VA டிவைடட் பை VV. இப்போ இது ரெண்டுத்துலயுமே VV இருக்கு. சோ நம்ம ஃபார்முலாவை இது வச்சு வர மாதிரி மாத்துறதுக்காக மேலையும் கீழையும் VV-னால மல்டிபிள் பண்றோம். இப்படி நம்ம மல்டிபிள் பண்றதுனால இந்த ஃபார்முலா எந்த சேஞ்சஸும் ஆகாது. இதை கேன்சல் பண்ணா திருப்பி ஓல்ட் ஸ்டேஜ்க்கே வந்துரும். சோ அதனாலதான் டினாமினேட்டர்லயும் நியூமரேட்டர்லயும் சேம் வேல்யூஸ்னால மல்டிபிள் பண்றோம். மல்டிபிள் பண்ணிட்டு இந்த VV-ய இந்த சைட் கொண்டு வந்துடுறோம், இந்த V இங்க போயிருது. இப்ப VA டிவைடட் பை VV இஸ் ஈக்குவல் டு AC. அதனால AC VV டிவைடட் பை V N. அப்ப ஈட்டா A ஈக்குவல் டு AC N ன்னு வந்துருச்சு. இப்ப இந்த ஏசிக்கு பதிலா மேல ஒரு ரிலேஷன் கண்டுபிடிச்சோம்ல, என்னது, AC ஏர் கண்டென்ட் பிளஸ் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ AC வேணும்னா 1 மைனஸ் SR. அப்ப ஏசிக்கு பதிலா 1 மைனஸ் SR. போரோசிட்டிக்கான ரிலேஷன் முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். வாய்ட் ரேஷியோ கொடுத்து போரோசிட்டி கேட்டாங்கன்னா என்ன பண்றது, அப்ப N is equal to E by 1 plus E. அதை போட்டோம்னா அந்த ஃபார்முலா கிடைச்சிரும். சோ இதை வந்து மறக்காம பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா வாட்டர் கண்டென்ட். வாட்டர் கண்டென்ட்ன்றது இதுவரை நம்ம பார்த்த எல்லாமே வந்து வால்யூம் பேஸ் பண்ணி இருந்துச்சு. ஆனா இந்த வாட்டர் கண்டென்ட் மட்டும் வெயிட் பேஸ் பண்ணி இருக்க போகுது. வெயிட் பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னா என்னன்னா, வாட்டர் கண்டென்ட்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட வெயிட் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை வெயிட் ஆஃப் சாயில் இன்டு 100. வெயிட் ஆஃப் சாயில்னா என்ன, அதாவது வெயிட் ஆஃப் சாலிட் சாயில். அதாவது இதே 3 phase டயக்ராம் வெயிட்ட வச்சு எழுத போறேன். வெயிட் ஆஃப் ஏர் WA, வெயிட் ஆஃப் வாட்டர் WW, வெயிட் ஆஃப் சாலிட் WS. இது ஓவராலா சேர்ந்தது W. இப்போ வாட்டர் கண்டென்ட்னா என்னன்னா, இந்த வெயிட் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை வெயிட் ஆஃப் சாலிட் இன்டு 100 தான் வாட்டர் கண்டென்ட். ஒரு குறிப்பிட்ட, இப்போ ஒரு மண் எடுத்துக்கிற, ஒரு மண்ணோட வெயிட் மட்டும் இருக்கணும், அந்த மண்ல உடைய வாட்டரோட வெயிட் மட்டும் மேல போட்டு இன்டு 100ன்னு போடணும். அதுதான் வந்து வாட்டர் கண்டென்ட். இப்ப இந்த வாட்டர் கண்டென்ட் ஜீரோவா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அந்த சாயில் வந்து ட்ரை கண்டிஷன்ல இருக்குன்னு அர்த்தம். அங்க எந்த வாட்டர், அதுல வந்து வாட்டரே கிடையாது, ட்ரை சாலிடா இருக்குன்னு அர்த்தம்.
WS by W 0னா W by W 0 தான். அப்ப ஓவரால் Wவும் 0 தான். அதே 100% இருக்குன்னா அது ஃபுல்லி சேச்சுரேட்டடா இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஃபுல்லாவே அதுல வாட்டர் வந்து பிரசன்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்ப இங்க WWவும் WSம் 100%. 100%க்குன்னு ஈக்குவல்னு சொல்லலாம். இல்லனா இது 100% வந்து நீ பெர்சன்டேஜ் ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணுவ? டிவைடட் பை 100ன்னு போடுவ. அப்ப கேன்சல் ஆகி 1ன்னு இருக்கும். அந்த 1ன்னு சொல்லலாம். இப்ப WW equal to WS. அப்ப WWவும் வாட்டர் வால்யூம் வெயிட் ஆஃப் வாட்டரும் வெயிட் ஆஃப் சாலிடும் ஈக்குவலா இருந்தா என்ன அர்த்தம்? ஓவரால் வாட்டர் கண்டென்ட் 100%ன்னு அர்த்தம். அதே இது 100%க்கு மேல வாட்டர் கண்டென்ட் இருந்துச்சுன்னா WW WS greater than 1. அப்போ இந்த சாலிட விட வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த வரக்கூடிய ஆன்சர் வாட்டர் கண்டென்ட் வந்து 0% விட அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதான் நான் முன்னாடி சொன்னல வாட்டர் கண்டென்ட்டுக்கும் வாய்ட் ரேஷியோக்கும் அது வந்து 0% வந்து மேல இருக்கலாம். 100%க்கு மேல வேல்யூஸ் இருக்கலாம். ஆனா மத்த எல்லா பாராமீட்டர்ஸ்க்கும் 0 to 100% குள்ளதான் இருக்கணும். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா small size grain is present, then solid weight is less than water weight. அதாவது சின்ன சின்ன இப்ப இந்த சாலிட்ல வந்து சின்ன சின்ன சாலிட் அந்த சாயிலோட கிரெயின்ஸ் இருக்குல்ல, கிரெயின்ஸ்னா மண் துகள்கள் இருக்குல்ல, அது ரொம்ப சின்ன சின்னதா இருந்துச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டை விட சாலிட் கண்டென்ட் அதிகமாயிரும். வாட்டரோட சாலிட் வெயிட் அதிகமாயிரும் அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல. இந்த அதர் பேராமீட்டர்ஸ் என்ன? பிளாஸ்டிசிட்டி, ஸ்ட்ரென்த், இந்த மத்தது எல்லாமே வந்து இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதாவது பிளாஸ்டிசிட்டி, ஸ்ட்ரென்த், வெயிட் இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து அதர் பேராமீட்டர் ஷுட் பி வித்தின் 0 to 100%. 0 to 100% குள்ளதான் இருக்கும். அதாவது டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன், போரோசிட்டி இது எல்லாமே. ஆனா வாய்ட் ரேஷியோ மட்டும் வாட்டர் கண்டென்ட்டும் மோர் தேன் 100% இல்லைன்னா மோர் தேன் 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா டென்சிட்டி. யூனிட் வெயிட்ட பத்தி பார்க்க போறோம். யூனிட் வெயிட்னா என்ன? யூனிட் வெயிட்னா காமா டின்னு சொல்லுவாங்க. அதாவது யூனிட் வெயிட்ட பத்தி பாக்குறதுனால வெயிட் பை வால்யூம். யூனிட் வெயிட்னா அதை காமான்னு டினோட் பண்ணுவாங்க. காமா ஈக்குவல் டு வெயிட் பை வால்யூம். அதோட ஃபார்முலா என்ன? மேல வெயிட் கீழே வால்யூம். அதான் யூனிட் வெயிட். அப்ப வெயிட்டோட மெஷர்மெண்ட், வெயிட் எதுல மெஷர் பண்ணுவாங்க? கிலோ நியூட்டன்ல மெஷர் பண்ணுவாங்க. வால்யூம் மீட்டர் கியூப். அதனால இதோட யூனிட் கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூப். இப்போ டென்சிட்டினா என்ன? டென்சிட்டினா மாஸ் பெர் வால்யூம். காமானா வெயிட் பெர் வால்யூம். மாஸ வால்யூம்னால டிவைட் பண்ணா டென்சிட்டி. அதே வெயிட்ட வால்யூம்னால டிவைட் பண்ணா காமா. அதாவது யூனிட் வெயிட். இப்போ மாஸுக்கும் வெயிட்டுக்கும் என்ன ரிலேஷன் பார்க்கலாம். மாஸ்னா என்னன்னா ஒரு பொருளுக்கு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியை பொறுத்து சொன்னோம்னா அது வெயிட். அதே ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியை கன்சிடர் பண்ணாம நம்ம பாக்குற எல்லாமே மாஸ். ஓகேவா? இப்ப நம்ம போய் ஒரு வெயிட் ஸ்கேல்ல நிக்கிறோம்னா அதெல்லாம் வெயிங் மிஷின். நம்மளோட வெயிட் எதை பொறுத்துனா நம்மளோட கிராவிட்டி பொறுத்துதான். நம்ம ஆக்சிலரேஷன் இங்க இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பொறுத்துதான் வெயிட். சோ வெயிட்டோட தனிப்பட்ட ஃபார்முலா என்னன்னா வெயிட் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி தான் வெயிட். ஓகேவா? அப்போ மாஸுக்கு கிலோ நியூட்டன், மாஸ் இன்டு ஜி டிவைடட் பை வால்யூம் கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூப். இன்னொன்னு என்னன்னா இப்போ ஒரு சாயில் இருக்குன்னா ட்ரை யூனிட் வெயிட் என்னென்ன யூனிட் வெயிட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அப்ப என்னென்ன யூனிட் வெயிட் இருக்குன்னா ட்ரை யூனிட் வெயிட் இருக்கு, பல்க், மாஸ் இல்லைன்னா டோட்டல் யூனிட் வெயிட், சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட், இந்த மாதிரி நிறைய யூனிட் வெயிட்ஸ் இருக்கு. சோ இதோட ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்து அதெல்லாம் சம்ல வந்து யூஸ் பண்ணணும். இப்போ ட்ரை யூனிட் வெயிட்னா என்ன? காமா டி. காமா டி இஸ் ஈக்குவல் டு WS டிவைடட் பை VS by VV is equal to WS divided by V. அதாவது என்ன சொல்லியிருப்போம்? இப்ப யூனிட் வெயிட் அப்படின்னா மேல வெயிட் வரணும், கீழே வால்யூம் வரணும்னு சொல்லியிருப்போம். இப்ப காமா டினா என்னன்னா டினால என்ன? ட்ரை யூனிட் வெயிட். ட்ரை யூனிட் வெயிட்னா அது வந்து வெயிட் ஆஃப் சாலிட். இப்ப 3 phase டயக்ராம்ல ட்ரை யூனிட் வெயிட்னா நம்ம எதை எடுப்போம்? மேல ஏர் மட்டும் இருக்கு, கீழே வாட்டர் மட்டும் இருக்கு,
லாஸ்டா தான் சாலிட் இருக்கு. சோ இந்த சாலிட் தானே எடுப்போம். ஏன்னா ட்ரை யூனிட் வெயிட். அதனால WS. இன்னொன்னு டிவைடட் பை வால்யூம் தான் சொன்னாங்க. அப்ப வால்யூம்னா என்ன? டோட்டல் வால்யூம். அப்ப இதோட டோட்டல் வால்யூம் என்ன? சாலிட் வாய்ட்ஸ் சேர்ந்தது தான். VS இப்ப VS பிளஸ் VVன்னு எழுதலாம். எப்படி? VSனா சாலிட், VVனா வால்யூம் ஆஃப் ஏர், வால்யூம் ஆஃப் வாட்டரும் சேர்ந்தது. சோ WS டிவைடட் பை Vன்றது ட்ரை யூனிட் வெயிட்டோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் பல்க், மாஸ், டோட்டல் யூனிட் வெயிட்னு சொல்லுவாங்க. இதை எப்படிலாம் டினோட் பண்ணுவாங்கன்னா காமா பி, காமா எம், காமா டின்னு டினோட் பண்ணுவாங்க. இதோட ஃபார்முலா என்னன்னா இதுவும் பல்க், மாஸ், டோட்டல் யூனிட் வெயிட்னாலும் WS டிவைடட் பை V தான். ஆனா அது கூட ஒரு டேர்ம் என்ன சேர்ந்துக்குது அப்படின்னா WW1ன்னு ஒண்ணு வச்சுக்கிறாங்க. அதே இது சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட்னா WW2 டிவைடட் பை V. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா WW1னா வாட்டர் பார்ஷியலி சேச்சுரேட். ஒரு யூனிட் வெயிட்ல அந்த இதுல ஒரு சாயில்ல வாட்டர் பார்ஷியலி சேச்சுரேட் ஆயிருந்துச்சுன்னா அதுல நம்ம யூனிட் வெயிட் பார்த்தோம்னா அது பல்க் யூனிட் வெயிட். அதே ஒரு வாட்டர் வந்து கம்ப்ளீட்டா சேச்சுரேட் ஆகி அதுல யூனிட் வெயிட் பார்த்தோம்னா அது சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட், காமா சேட். அந்த மாதிரி ஒரு சாயிலோட யூனிட் வெயிட் எதை பொறுத்து அமையும் அப்படின்னா டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் பொறுத்து தான். அதுல வந்து எவ்வளவு வாட்டர் இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து யூனிட் வெயிட் வந்து அமையும். தேங்க்யூ.